கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு அவசியம் ஏற்படவில்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேச்சு. நகர்ப்புற உள்ளாட்சித் துறைகளில் 3000 பணியிடங்களை நிரப்ப விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும். அமைச்சர் கே.என். நேரு அறிவிப்பு. நீட் தேர்வு முறைகேடு. திமுக மாணவரணி சார்பில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. பாஜகவினரின் ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தும் திமுகவின் அடக்குமுறைக்கு பாஜக அஞ்சாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால். முதல்வர் ஸ்டாலினின் ஏவல் துறைதான் காவல்துறை. பாஜகவின் H. ராஜா தாக்கு. ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்க எந்த தடையும் இல்லை. அமைச்சர் தகவல். போரூர் பெருங்குடி ஏரிகள் 20 கோடியில் மேம்படுத்தப்படும். அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. 1 கோடி ரூபாய் அபராதம், 10 ஆண்டுகள் சிறை. வினாத்தாள் கசிவு மத்தியில் கடுமையான சட்டத்தை அறிவித்த மத்திய அரசு. சந்திரபாபு நாயுடு அரசியல் பழிவாங்கும் செயலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி குற்றச்சாட்டு. வங்கதேசத்தவர்களுக்கு மருத்துவ விசா. பிரதமர் மோடி அறிவிப்பு. பாஜகவின் ஊழல் நாட்டை பலவீனப்படுத்துகிறது. பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அடுத்தடுத்து இடிந்து விழும் பாலங்கள். பீகாரில் பரபரப்பு. அசாமில் கடும் வெள்ளம். 4 லட்சம் பேர் பாதிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.